பார்வதி சோப்பு ஆர்டர் போட்டு உண்டு வந்துருச்சாமா? அது ஒண்ணு இல்லைங்கக்கா, நான் ஃபோன் பண்ணி அந்த சிஸ்டர் கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க இது தீபாவளி டைம் இல்லையா, அதனால கொரியர் போறதுக்கு லேட் ஆயிருச்சு, இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கொரியர் வந்துடும் சிஸ்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அக்கா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க அந்த சிஸ்டர், இப்போ வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ரேபிட் ஹேர் ஆயிலும் இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்கறேன், உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கக்கா. அப்படியா? அவங்க எல்லாமே செய்யறதெல்லாம் நேச்சுரல் தானே பண்ணிட்டு கிடக்குறாங்க, எதுவும் கெமிக்கல் இல்லைல்ல, அதனால நல்லா இருக்கும் அவங்க கிட்ட. என்ன மீனா நீ அந்த அக்காவுக்கெல்லாம் சப்போர்ட் போற? நீ தான் நானே சோப்பு செய்யறேன்னு சொல்லுவே, அடுத்து என்ன நானே ஹேர் ஆயில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லுவியே? இல்ல கவிதா அக்கா கிட்ட ஒரு சோப்பு வாங்கி யூஸ் பண்ண பார்த்துட்டு, ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி சோப்பெல்லாம் என்னால செய்ய முடியாது. அவங்க முறைப்படி போய் எல்லாம் கத்துக்கிட்டு வந்து சோப்பு செய்யறாங்க. நாம் என்னத்தையும் தெரியாத நாம் யூடியூப் பார்த்து நானும் செய்யறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா அவங்க சோப்பு வந்து ஏதோ மேஜிக் இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஒரே சோப்பு தான் கவிதா அக்கா கிட்ட வாங்கினேன், ஆனா நல்லா இருக்குது. நானும் இப்போ அந்த பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சிருக்கிறேன், அவங்க கிட்ட தான் சோப்பு ஆர்டர் போட்டிருக்கிறேன். இப்போதானே நீ என்னைய பற்றி சொல்கிற, அதனால நானும் ஹேர் ஆயில் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி நானும் சேல்ஸ் பண்ணுறேன். எப்படியோ உண்மை ஒத்துக்கினா சரி மீனா. இதுக்கு மட்டும் என்னை கலாய்க்கலன்னா தூக்கு வராதே. சரி இருக்கட்டும், எங்கேயே சொல்லிட்டு போங்க. ஆமாம் ஃப்ரெண்ட், இவங்கக்கிட்ட வந்து இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் வீடியோக்கு கீழே அவங்க ஃபோன் நம்பரை கொடுக்குறோம். உங்களுக்கு சோப்பு வந்து நம்ம ஓனாக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் சோப்பு அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் வாங்கி நாங்கள் ரீசேல் பண்ணணும், நாங்கள் கஸ்டமருக்கு நாங்களே ஓனாக சேல்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி கவிதாக்கா, வீட்டில் ஒன்றுமே இல்லை, சமைக்கிறதுக்கு போய் ஏதாவது சமைச்சு வைக்கணும். ஒன்று புது மாப்பிள்ளை புது பொண்ணு, ஒன்று போனவங்க 10 நாள் ஆகுது. தீபாவளிக்கு முன்னாடி 5 நாள் ஆச்சு, இப்போ தீபாவளி முடிஞ்சும் 4 நாள் ஆச்சு. இன்னும் மாமியார் விட்டு வரதுக்கு அவனுக்கு மனசு வரல. விடு பார்வதி, இந்த வருஷம் தானே தலை தீபாவளி, அடுத்த வருஷம்லாம் உன் மகெல்லாம் போக மாட்டான். சரியா? ஸோ என்ன சமைக்கிறதுனே தெரியலக்கா. போக்கா எனக்கு இந்த பிரச்சனை இல்லைப்பா, எனக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை. போனோமா, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோமா, இருக்கிற குழம்பு எடுத்து சூடு பண்ணோமா, 1 டம்ளர் அரிசி வச்சோமா, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வைக்கிற வேலைக்கு என்ன குழம்பு செஞ்ச மீனா? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் கறி குழம்பு இருக்குது. என்ன மீனா, ஏதாவது கறி எடுத்தீங்களா என்ன? அக்கா எடுக்கவும் இல்லை பிடிக்கவும் இல்லை, தீபாவளிக்கு வச்சிருக்கிற குழம்பு தான். தீபாவளிக்கு வச்ச குழம்பா? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் மாமியை வந்து எனக்கு கறி குழம்பு ஊற்றலன்னு சண்டை போடுமாக்கும். அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், தீபாவளிக்கு மீதியான குழம்பு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் மீதியான குழம்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா எல்லாம் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்னத்துக்கு தேவையில்லாது கீழே ஊற்றணும், நாய்க்கு ஊற்றணும். சரி கிளவி ஊருக்கு போயிருக்குது, அதுக்கு சூடு பண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி வச்சிருக்கிறேங்க. ஏண்டி கிளவிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த குழம்பு ஊற்றுறேன்ட்டு ஒன்று கடை ஒன்று கிளவி காய்ச்சி ஏடி செய்யறது? அட போங்கக்கா, கிளவிக்கு 1 மாதம் வச்சிருந்து குழம்பு ஊற்றிருக்கிறேன். கிளவி ஸ்ட்ராங்குக்கா, அதனால கிளவிக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் கிளவிக்கு கறி குழம்பு ஊற்றலாம் வச்சுக்க, எனக்கு தீபாவளி கறி எடுத்து எனக்கு போடலன்னு வா கிளவி, அதனால கம்மி இருங்க, கிளவியெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டான். சரிங்களா? நான் போய் கிளவிக்கு சூடு பண்ணி குழம்பு ஊற்றிட்டு வரேன். பாட்டி சொன்ன என் பேச்சு கேளு, கிளவி ஊற்றி ஏதாவது உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்திட்டேன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்காரன் உன்னை சும்மாவே விட மாட்டான், பார்த்துக்கோ. நான் எதுக்கு திட்டு வாங்க போகிறேன், அம்மாவும் அவனுக்கும் 2 பேருக்கு தான் சூடு பண்ணி ஊற்ற போகிறேன். அக்கா பத்தியக்கா, ஒரு நாள் சிக்கன் குழம்பு வச்சிருந்தாவே பாய்சன்னு சொல்றாங்க. இவ கிட்டத்தட்ட இப்ப 5 நாளா வச்சிருந்த அந்த குழம்பு சூடு பண்ணி அந்த வயசான கிழவிக்கு கொடுக்கறன்றாலே எப்படிக்கா இது? விடுமா பார்வதி, எப்படியோ இந்த வீதியில ஒரு டெட் பாடி விழப்போகுது, அதுக்கு நாம ரெடி ஆயிட வேண்டியதுதான். ஆமாக்கா, அது வேணுச்சதா உண்மைதான். ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஒரு நியூஸ் சொல்லிடலாமாக்கா? ஆமா பார்வதி, நானே சொல்லணும் தான் நினைச்சேன். இங்க பாருங்க, நீங்க வந்து யூடியூப்லயும் எங்களுடைய சேனல் பாக்குறீங்க, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றதுல ஷேர் பண்றதுல எதுவுமே செய்யறதில்ல. சரி இதுதான் இப்படி பண்றீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பாக்குறீங்க, அதுமே ஃபாலோ பண்றதில்ல. ஏன் எதனால இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு ஃபாலோ கொடுக்கலாம்ல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? விடுங்கக்கா, நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம்ல, நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் போட்டு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாய்.